திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் சாலை ஓரம் கொட்டப்பட்ட அழுகிய ஆப்பிள் பழங்களால் துர்நாற்றம் வீசுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவேற்காடு செல்லும் இந்த பகுதியில் சாலை ஓரம் டன் கணக்கில் அழுகிய ஆப்பிள் பழங்கள் கொட்டப்பட்டிருந்தன. குளிர்பதன கிடங்குகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள்கள் கெட்டுப்போன நிலையில் இங்கு கொட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. 1 கிலோ 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் சுமார் 3 ரூபாய் மதிப்பில் அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த மக்னா யானையை கண்டு நாய் ஒன்று குரைத்தது. அப்போமடை விடுத்துள்ளனர். விபத்துக்குள்ளானது. பரமக்குடியிலிருந்து பஞ்சு ஏற்றிச் சென்ற லாரி கோவை மாவட்டம் அன்னூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. எரமநாயக்கன்பட்டி அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் பூசத்துறை லேசானவன் உயிர் தப்ப. மதுரவாயிலில் போதைப் பொருள் கடத்தியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரவாயில் காவல் ஆய்வாளர் தலைமையில் ஜீசஸ் கால் சர்வீஸ் சாலையில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் 55 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி செல்வது தெரிய வந்தது. இது தொடர்பாக கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ், அஜய், சூரியபிரகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாவட்டம் சீர்காழி, திருமுல்லைவாசல், தொடுவாய் ஆகிய பகுதிகளில் தனியார் சவுடுமண் குவாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த குவாரிகளில் இருந்து விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகளுக்காக லாரிகளில் மண் ஏற்றி செல்லப்பட்டு வருகிறது. காலை 8 மணி முதல் 10 மாலை. இந்த நிலையில் பள்ளி நேரத்தில் நகரில் சென்ற 5 லாரிகளை பிடித்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி லாரி விபத்துக்குள்ளானது. பரமக்குடியிலிருந்து பஞ்சு ஏற்றிச் சென்ற லாரி கோவை மாவட்டம் அன்னூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. எரமநாயக்கன்பட்டி அருகே சென்ற ஓட்டுநரின் உள்ள தடுப்பு விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் பூசத்துறை லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,40,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனை அருகில் உள்ள இந்த அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கணக்கில் வராத 1,40,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தனியார் பள்ளிக்கு அப்பள்ளியிலேயே பயிலும் மாணவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்மபுரம் பகுதியில் செயல்படும் சிருஷ்டி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. பள்ளியின் வகுப்பறையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அதனை தங்களால் கண்டறிய முடியாது எனவும் கூறப்பட்டிருந்தது. இதனால் சற்று அச்சமடைந்த பள்ளியின் தாளாளர் மின்னஞ்சல் வந்த முகவரியை ஆராய்ந்துள்ளார். அப்போது அதே பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்தது தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட மாணவனை அழைத்து விசாரித்த போது விளையாட்டாக இமெயில் அனுப்பியதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த மாணவனை பள்ளி தாளாளர் எச்சரித்து அனுப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூழாங்கற்களை கடத்திய லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. பச்சைவெளி, மட்டிகை, வானம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக கூழாங்கற்கள் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பச்சைவெளி என்ற இடத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கூழாங்கற்களை ஏற்றிச் சென்ற லாரியை பறிமுதல் செய்தனர். காவலர்களை கண்டதும் லாரியிலிருந்து தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர்.